அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே இந்த வரி உயர்வு, விலைவாசி உயர்வுல மக்களை காப்பாற்றுவதற்காக எல்லா குடும்பத்தையும் 10,000 ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். மாதந்தோறும் குடும்பத்துக்கு குடும்ப தலைவிக்கு 2,000 ரூபாய் வழங்கப்படும். அம்மா இருசக்கர வாங்கினா 5 லட்சம் பேர் கொடுப்போம், மானியம் 25,000. அதே போல எல்லா குடும்பத்தையும் ஃப்ரிட்ஜ் விலை இல்லாமல் வழங்கப்படும். எல்லா குடும்பத்தையும் வருடத்திற்கு 3 கேஸ் சிலிண்டர் விலை இல்லாமல் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கலுக்கு பொங்கல் தோப்பு கொடுக்குறாங்க, அதோட 1000 ரூபாய் வழங்கப்படும். எல்லா தீபாவளிக்கும் நம்முடைய தாய்மார்களுக்கு பட்டுப்புடவை வழங்கப்படும். இப்பொழுது பெண்கள் தான் நகர பேருந்தில் கட்டணமெல்லாம் பயணம் செய்கிறாங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்த ஆண்களும் நகர பேருந்தில் கட்டணமெல்லாம் பயணம் செய்யலாம். அதே போல் இன்றைக்கு ரேஷன் கடையில் வழங்குகின்ற அரிசி சற்று தரம் குறைப்பதாக சொல்கிறாங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் கடையில் எப்படி அரிசி கிடைக்குதோ அதே அரிசி ரேஷன் கடையில் கொடுக்கப்படும். ரேஷன் கடையில் விலையில்லா பருப்பு கொடுக்கப்படும், விலையில்லா எண்ணெய் கொடுக்கப்படும். அதே போல் அம்மா இல்லம் திட்டம் இன்றைக்கு ஜாதி மதம் பாராமல், எந்த ஜாதி மதம் பாராமல் ஏழைகள் என்று சொன்னால் அவளுக்கு வீடு இல்லாமல் அற்புதமான வீடு, காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதே போல் முதியோர்களுக்கு ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கப்படும். மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த நிதி 12,000 உயர்த்தப்படும். இப்படி பல திட்டங்கள். அதேபோல் படித்த பட்ட இளைஞர்கள் வேலைவாய்ப்பில் பதிவு செஞ்சு பணி கிடைக்காம வந்தால் மாதந்தோறும் 2,000 ரூபாய் வழங்கப்படும். அதுபோல் +2 வரைக்கும் படித்தா 1000 ரூபாய் வழங்கப்படும். நம்முடைய ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆட்டோ சங்கத்தில் பதிவு செய்யப்பட்ட புதிய ஆட்டோ வாங்கினா 75,000 மானியம் கொடுக்கப்படும். கட்டிட தொழில் ஈடுபட்டுக்கிட்ட கட்டுமான பணியில் ஈடுபட்டுக்கிட்ட பொழுது தவறி விழுந்து உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுக்கிட்ட மீனவர்கள் உயிருக்கு உயிர் நீத்தா அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். இப்படி பல திட்டங்கள் அதிமுக ஆட்சி வந்தோடனே மலர்ந்துடன் நிறைவேற்றப்படும் என்று சொல்லி அற்புதமான வேட்பாளர், நம்முடைய வேட்பாளர் எளிமையானவர். அவருக்கு உங்களுடைய பொன்னான வாக்களை 2 லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்க. இந்த தொகுதி ஒரு மாற்றத்தை தாருங்கள். இந்த கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி ஒரு சிறப்பான தொகுதியாக அனைத்து அடிப்படை வசதிகளும் நிறைவேற்றப்படுகின்ற தொகுதியாக நாங்கள் மாற்றி காட்டுவோம் என்பதை உறுதி இந்த நேரத்தில் தெரிவித்து வெற்றி வேட்பாளர் சந்தான கிருஷ்ணன் அவர்களுக்கு 2 லட்சத்தில் வாக்களிக்க வேண்டுமாய் உங்களை பாதம் தொட்டு வணங்கி கேட்டு, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை